ஹாய் எறும்பு கடிக்குது இது. ஆமாம், கருவாடு. கருவாட்டு குழம்பு. இன்னைக்கு வீடியோக்கு என்ன ஸ்பெஷல்? கருவாடு குழம்பு. காலைல எறும்பு கட்டு குழம்பு, காலைல எறும்பு. நல்லா இருக்கே கருவாட்டு குழம்பு, காலைல எறும்பு. நான் ரைமிங் எல்லாம் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. அடுப்பு பற்ற வைங்க. வீட்டுக்கு வந்த மருமையை நான் வந்து வீட்டுக்கு வந்த மருமனை அடுப்பு பற்ற வைங்க. அடுப்பு பற்ற வைங்க. இன்னைக்கு சாப்பிட்ருவாமா? தெரியல, உங்கள் அண்ணனே போர்க்களம் பண்ணுறாரு. பிடிக்க மாட்டேங்குது அடுப்பு. பிடிச்ச அடுப்பு பதச்சிட்டே இருக்கானா? பிடிச்சது தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் சொல்கிறேன். கருவாட்டு குழம்பு என்ன கத்திரிக்காய் குழம்பா? நைட்டு நெருப்பு காஞ்சி அடிக்கிட்டே இருக்கு. எறும்பு, நெருப்பெரும்பு கொண்டாந்து வச்சுட்டீங்க. வெயிட் வெயிட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன ஒண்ணு இன்னைக்கு கதகளியும் சேர்த்து ஆட வேண்டியதாக இருக்கு. என்ன கருவாடு தெரியலையே எனக்கு, அதை பற்றி தெரியாது. கருவாடு நெத்திலி கருவாடு. நெத்திலி கருவாடு, மண்புழு. நெத்திலி கருவாடு, மண்புழு கருவாடா? நீங்கள் அதானே சொல்லாதீங்க. அப்படியே கொட்ட முடியாதுண்ணா. இருங்க லைட்டாக சுடைய இருக்கு. வெயிட் பண்ணுங்க, நான் தாளிச்சுக்கிறேன். நமக்கு என்ன முட்டை கட்டிக்கலாம் குழம்பு. ஒரு தடவை தான் முக்கினேன். கருவாட்டு குழம்பா கத்திரிக்காய் குழம்பா நீ போட்டி? ஆமாம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வாங்க முடியும். நம்ம சமைக்கவே வேணும். டேஸ்ட்டாக இருக்குது. காலியாக வரைக்கும் இதுதான். எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் வெந்தயம் அது கொஞ்சம் சோம்பு சொல்லி போடுங்க. எனக்கு சமையல் தெரியாது, அண்ணனுக்கு சமையல் தெரியாது, கற்றுக் கொடுங்க. சோம்பு அதுக்கு கருவாட்டு குழம்புல போட முடியுமா? போடலாம், அங்கிட்டு வைங்க. போகிற மாதிரி சின்ன வெங்காயம். ஒரு தெரிஞ்சு ஓடுறீங்க, அப்புறம் ஓடிக்காத அழிய. அப்போ நான்லாம் சொன்னேன், நாங்களாம் சமைக்கிறேங்க. அப்போ கருவாடு அப்படியே கொட்டிடுங்க. நெத்திலி கருவாடுப்பா. நெத்திலி கருவாடுப்பா. அப்புறம் சொல்லிட்டு போடணும். கருவேப்பிலை ஓடுறாரு ஒருத்தவர். சட்டுதான் பாரு என்ன இருக்கு. அப்போ நாங்களும் 2 பாய் நெத்திலி இதையும் போட்டுருவோம். அதையும் சேர்த்து போட்டுருங்க. வறுவல் வச்சுக்கலாம். பார்த்து வறுவலுக்காச்சும் வச்சுக்கோங்க. வறுவல் இன்னைக்கு டைட்டில் இது கிச்சன் அளப்பறை, சமையல்லாம் கிடையாது. கிச்சன் அளப்பறை. இது தெரிக்குது அப்படியே தேய்ச்சிக்கிறது. அப்போ என்னன்னு சொல்றீங்க? அடி 5 வருடம் பதுக்கி வச்சிருக்கு. கடலை பருப்பு எங்கள் அம்மாட்ட இருந்து ஆட்டை போட்டு வெட்கமாக இல்லை. நான் கொஞ்சம் மடிச்சு வச்சுருக்கேன். அதை நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க. நான் சாப்பிட்டு வந்தேன். உங்களுக்கு நான் இங்கே இருக்கேன். இதுக்கு என்னமா கரண்டிங்களா? அப்படியே அதை தக்காளி விடுங்க. மீனை காணும். அது நீ கரைஞ்சி மண்ண போயிருக்கா? ஏதோ அப்படியே வடி தண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சுடு பண்ணும், லைட்டாக சுட வந்தால் போதும். நல்லதாக இருக்கு. இந்தாங்க, இல்லை அப்படியே வடிச்சு விட்ருவா. தண்ணி அப்படியே வடிச்சு விட்ருங்க. இப்போ கருவாடு எஃபெக்ட் இங்கே அடிச்சு தண்ணி வடிச்சு வைக்கல. கருவாடு சேர்ந்து போயிடாம, கருவாடு அப்புறம் வாங்க முடியாது. கிடைக்கலப்பா கருவாடு. நான் தான் சொன்னேன்னா அதை பொறிச்சுக்கிறீங்களா? அப்போ அந்த கருவாடை அதை அப்படியே வச்சுருங்க. அதை அப்படியே வச்சுருங்க. என்னது குழம்பா? அதில் தான் வைக்கணும் கொஞ்சமாக. நீங்கள் தான் ஒரு பானைக்கு இவ்வளோக்கு வந்தால் போதும். நீங்கள் அது போதும். அந்த பாத்திரத்தை எடுங்கள், பாத்திரம் எடுங்கள். கொடுங்களே. ஆயிலா சொல்லிட்டு போடுவோம். இது நறுக்கணும். கத்திரிக்காய், முட்டை கத்திரிக்காய், முத்தின கத்திரிக்காய் நல்லா பிடிக்கும். இல்லை கத்திரிக்காய், முருங்கைக்காய்,
அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் அடுத்து என்ன பண்ணணும்? அப்படியே வதக்கணும். ஒன்றும் பண்ணுறதுக்குல அப்படியே வதக்க வேண்டியது. எவ்வளோ ஊற்றும்? ஊற்றுங்க. கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கணும். இன்னும் அது என்னன்னு தெரியல. அது கோல்டு வினர் தான்ப்பா. கோல்டு வினர் மீன் கோல்டு கலரில் இருக்குது. கோல்டு வினர் கோல்டு கலரில் இருக்குது. மீன் பொரிச்ச என்ன நம்ம என்ன ஹோட்டலில் எடுத்துகிற இதுக்கு தனியாக அது தனியாக பொரிக்கிறனே அப்படியே சமைச்சு என்ன போதுமா என்ன ஊற்றுங்க. போதும். லாஸ்ட்டில் எண்ணெய் பிரிஞ்சு வரலன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வேகிற அளவுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக என்ன ஊற்றணும். இதை ஊற்றிட்டோம்னா இதுவாகிடும். இந்த இவ்வளோ பூண்டு வச்சிருக்கேன். வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் 150. அப்படி எடுங்க. வெந்தயத்தை எடுங்க. இருங்க சார் காயட்டும். அப்படியே மொத்தமாக கொட்டிடக்கூடாது. கொஞ்சமாக கொட்டி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம். சரி போகலாமா? கடிக்குதா எறும்பு? கால் பரதநாட்டியம் ஆடுது. போகலாமா? அடுத்து சோம்பு கொஞ்சமாக சோம்பு சோம்பு இந்தாங்க. பூண்டை வச்சுக்கோங்க கையில். வெடிக்கட்டும். நல்லா டப்படப்படம் வெடிக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வெடிக்கணுமே. அது பொரியணுங்க. கருவேப்பிலை போட்டது எப்போ வேணால் போடலாம். நீங்கள் பூண்டை போடுங்க. அதெல்லாம் அப்புறம் கருகிடும். கருவேப்பிலை போட்டால் பொஸ்ஸு நல்லா வெடிக்கும். கருவேப்பிலையை போடும் ஃபஸ்ட்டு போடுங்க. கருவேப்பிலையும் ஃபஸ்ட் போடும். அப்போ வெங்காயம் என்ன போட்டோம்னா வதங்கிறதுக்கு தான் சரியாக. உரி போடு. சிங் சப்பாக்கு சிங் என்ன சொன்னா நீங்க இங்கிட்டலாம் போடுவீங்க. போடுங்க. இது திரும்ப சொன்ன மேலே தெரிக்காதுன்னு அது தம்பி நான் போட்டா பூண்டா எவ்வளோ எல்லாத்தையும் போட்டுருவா? எல்லாத்தையும் போட்டுருவோம். கருவாட்டு குழம்பு மட்டும் போட்டு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணுறீங்க. நீ மட்டும் இப்போ என்ன பண்ணீங்களா? ஏன்னா மூக்கில் போட்டுருக்கு. நாக்கில் விட்டுருக்கு. கிண்டுங்க. தம்பி எதை காணும்? இல்லைங்க. முதல்ல நல்லா கட்டுங்க. சரிவா? உப்பு அள்ளிட்டு சொல்லி வார்த்தை செஞ்சிடும். கருவேப்பிலை கரைன்னு வந்துருச்சு. கருவேப்பிலாம் கருப்பாக வந்துருச்சு. என்ன ஒன்று தக்காளியா? வெங்காயம் அது கருவாட்டு குழம்பு வர மாதிரி தெரியுது. நான் தலைக்கு என்ன தைக்க போகிற வர மாதிரி. அத்தனை பூண்டு போட்டு கருவேப்பிலை போடலாங்க. உப்பு போட்டது எதுக்கு? உப்பு அதனால நல்லா ஃபுல்லாக பக்கத்தில் நின்னுங்க. எதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ்? எறும்பு கடி தாங்கல. தக்காளி போட்டு வச்சுங்க. தக்காளியா? அடுத்து தக்காளி நறுக்குன்னு தக்காளி. தண்ணி ஊற்றுற பொடி போடுற எல்லாத்தையும் கிண்டுங்க 2 பேர். அது மல்லிப்பொடி இல்லை. அது மிளகா பொடி. இது வேகும். எத்தனை கரண்டி? 2 கரண்டியா? 2 கரண்டி. நமக்கு தோன்றது அவ்வளோதான். அடுத்து மிளகா பொடி. நேற்று நான் போட்டது மட்டும் காரமாக இருக்குன்னு. இப்போ புளி ஊற்றணும்னா புளி ஊற்றணும்.
எதுக்கு மிளகாப்பொடி? அதுக்கு வேகம் தக்காளி நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். கருவாட்டு குழம்புக்கு ஸ்மெல் அப்படியே வரணும். ஐயோ அது போட்டு நீ சட்டி ஓட்டதே போட்டு அடுப்பில் போகுது. நல்லா வேகணும். அந்த தக்காளி கரையிற அளவுக்கு வேகணும். வேகட்டும். லைட்டாக வேணா வந்தா உப்பு கரைஞ்சி. ஒன்றும் இல்லாமல் குழம்பா அது நல்லா வேகட்டும். தக்காளி வேகட்டும். அதில் கரைச்சி வச்சுக்குவோம். என்ன சுண்டக்காய் குழம்பு தெரியுமா? அந்த கசக்குங்களா சுண்டக்குழம்பு. சுண்டைக்காய் குழம்பு. சுண்டைக்காய் கசக்குன்னு அந்த மாதிரி வத்த குழம்பு, சுண்ட வத்த குழம்பு. கரெக்டா? அந்த குழம்பு நல்லா இருக்கும். ஆனால் அந்த சுண்டைக்காய் சாப்பிடும். வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. வத்த குழம்பு சுண்டைக்காய் எல்லாத்துமே நல்லாயிருக்கும். பச்சடிக்கு நல்லாயிருக்கும், மக்களுக்கும் நல்லா இருக்கும். நல்லா கரைக்கணும். நல்லா கரைக்கணும். இருக்கு அதில் இருக்கு. சரி சரி சண்டை போட்டுக்காதீங்க யார்ட்டையும். அது வேகணும். நான் ஊத்துறேன், நீங்களும் ஊற்றிடாதீங்க. எது தக்காளி நல்லா கரையணும். அவ்வளோ காய்கறி போட்டு அதுவே சீக்கிரம் இதுவாகிடுச்சு. இங்கே வர வெறும் பூண்டு வெங்காயம் தான் போட்டேன். இது வந்து கருவாட்டு குழம்புனா ப்ராசஸ் நிறைய. நீங்கள் திட்டுறீங்களோ கரெக்டாக. நீங்கள் திட்டு நேரம் பார்த்து என்ன கிடைக்குது? ஆமாம் எல்லாமே பார்த்தேன். ஒத்த கலந்து சமைக்க வேண்டியதாக இருக்கு. இது மல்லிப்பொடி. ஆமாம் இன்னும் கொஞ்சம் மூடுங்க. இன்னும் கொஞ்சம் மூடுங்க. போதும் போதுங்க. அதே ஸ்பூன் அதே ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆமாம் மல்லிப்பொடி வச்சு மிளகாப்பொடி இன்னும் கொஞ்சமா அடுத்து கொண்டேன்மா. புளி கரைச்சி வச்சுருக்கீங்க ஊற்றுங்க. கரைச்சி வச்சுக்க புளி ஊற்றுங்க. டக்கு இது வேண்டாம்ண்ணா. சப்போஸ் உங்களுக்கு புளி தேவைப்படுச்சா என்ன நீங்கள் வீடு கரெக்ட் வச்சுருக்கீங்க. அதை ஊற்றுங்க. மிளகாப்பொடி வேலை புளி பத்தாது. உங்களே புளி தூக்கி போட சொன்னது. புளி பார்த்தா ஏன் ரியாக்ஷன் அப்படி பார்க்க தெரிச்சு ஓடிட்டு இந்த புளி ஊற்றவா? இந்த புளியும் தூக்கி போட்டுறாதீங்க, நானே ஊற்றிக்கிறேன். இது ஜாஸ்தி புளி. டேஸ்ட் பாருங்க. சுவை எப்படி இருக்குது? நம்ம தக்கராக இருக்குது இங்கே. ஓகே தான். இப்போ தான் கம்மியாக இருக்குது. அதில் எல்லாம் கரெக்டாக இருக்குண்டா பார்த்துக்க. வெறும் பூண்டு மட்டும் போட்டு பூண்டு குழம்பு அடுத்து தங்கிடுங்க. அது கொஞ்சம் கரைச்சி விட்டு நான் சமைக்க கேட்டேன். சமைக்கிறதை எடுத்து வாயில் போட வேண்டியதுதான் போடும். நேற்று முட்டை கிரேவி சொல்கிறேன், பாதி முட்டை எடுத்து முடிஞ்சாரு. ஆமாம் கொஞ்சோண்டு எடுத்து இப்போ சாப்பிட்டு. ஆமாம் அப்புறம் இது முட்டமாக தான் இருக்குது. அதில் கொதி வரணும், கொதி ஏறணும். அப்படி நாக்கு நிற்க முடியும். நாக்கு நிற்க மாட்டேன். நல்லா ரெண்டு டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் சமையல் இல்லை. அதில் கருவாடு போட்டால் அதில் கருவாடு டேஸ்ட் வரும். இல்லை கொஞ்சம் வித்தியாசம். எதில்? அதில் வெங்காயம் நிறையா, வெங்காயமும் பூண்டு நிறையா போட்டுருக்கோம். கருவேப்பிலை வேண்டாம்னா? வேணாம், இந்த பூண்டு மட்டுமே நச்சுட்டு வரணும். பூண்டா? நான் போய் நச்சுட்டு வரேன். இல்லை நடிச்சு வரவா? நைட்டில் நைக்கிறீங்களா? இங்கே இதில் வச்சு உங்களோட நீங்கள் நைக்குங்க, நைங்க நாங்கள் நைக்கிறோம். சைனீஸ் பாஸ் வருது. நாங்கள் நைக்கிறோம். என்ன நைக்கிறோம்? ஆமாம், எனக்குள்ள நான் இது நிற்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் நயக்கிற பாஸ் போய் நைக்கிறோம். என்னை அசிங்கப்படுத்தாதீங்க. அப்புறம் எதுக்கு
அப்பளமா இதுக்கு சைடிஷ் நல்லா இருக்கும். கருவாடு குழம்பு கலர்ஃபுல்லாக கருவாட்டு கருவாடை காணும். குழம்பா. கருவாடு இருந்தால் பக்கத்தில் படுத்துட்டு தூங்குது. இங்கே ஒன்று இருக்கு, நாங்கள் கொஞ்சம் ஊர்றாப்புல. அது நல்ல நான் கெட்டியாக ஒரு சூப்பராக இருக்கும். இதுதான் நினைக்கிறேன். சரி இப்போ போடு. எதையும் வச்சு நினைக்க முடியாது. டேபிள் வச்சு வச்சோம்னா டேபிள் உடஞ்சி போகும். மூட்டை பிடிச்சி நான் வரும். ஆமாம், நங்கு ஒரு பெரிய சைஸ் மூட்டை பூச்சி எனக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. அதை பூச்சி உள்ள போடலாமா? அதை நினச்சிக்கிட்டு அவருக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதை போட்டு அது போட்டுறேன். இது மாதிரி எவன் போட்டு நினச்சிக்க மாட்டாங்க இப்போ. நல்லா வச்சுக்க. நல்லா எல்லாத்தையும் உனக்கு மட்டும் போட்ட? ஆமாம், இந்த இருக்கும் உங்களுக்கு. அதான் சொன்னேன், எனக்கு நீங்கள் தான் நிற்கணும், உங்களுக்கு நீங்கள் தான் நிற்கணும். முதல்ல தமிழுக்கு கோச்சிங் கிளாஸ் போகணும். மானம் வருவாதெல்லாம் போகணும். போட்டுடுவோங்க, ஏழை போடு. நல்ல மணக்கும். இதில் கொஞ்சம் இருக்கும். என்ன திரும்பி வந்துச்சு. அடுத்து நல்ல மணக்கும். என்ன பண்ணீங்க இப்போ? ஸ்மெல்லு எப்படி? ஒரு ஒரு சாப்பாடு வந்து ஸ்மெல் வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். நல்லா இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டி அதை பூண்டு நச்சு போட்டோன்னு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. எனக்கு வருது. நல்லா அடிமை. அது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் மாறிடும். புகதை அடிக்குது. புகை அடிக்குது. நல்லது. நான் கொஞ்சம் கொதிக்கட்டும், கறி போட்டுடலாம். கொதிக்கட்டும், ஏற்றி விடணும். அப்படியே கொதிக்கும். இது வந்து போட்டோம்னா சிம் அப்படியே இங்கே இது மீனை போகிற போய் போடுற இப்போ போடணுமா? இப்போ போட்டு எப்படி எப்போ இல்லை போட்டு விடுவோம். ரெண்டு பாக்கெட் கொட்டமாக நிறையா சுடுதல் போடுறது. அது அப்படிதான் அந்த இது டஸ்ட் எல்லாம் போயிடும்ல. டஸ்ட் இருக்கும். முடிஞ்சிச்சு அந்த ப்ராசஸ்லாம். இதெல்லாம் முடிஞ்சு. இனி அப்பளம் தான் பொரிக்கணும். குழம்பு முடிஞ்சு. குழம்பு தான் முடிஞ்சு. குழம்பு அடுத்து கத்திரிக்காய் குழம்பு முடிஞ்சா. முட்டை கத்திரிக்காய் குழம்பு. குழம்பு கரெக்டாக சொல்லுங்க. முடிஞ்சு. அடுத்து அப்பளமா? நினச்சி என்னடா சாப்பிடுவீங்க. அது எப்படி டாக்டர் வாயில் வேணா போட்டுறவா? எனக்கு அம்மா டெய்லி ஸ்கூலுக்கு வச்சு விடுவாங்க. அதெல்லாம் வைக்கணும். எடுக்கிறீங்களா? நீ எடுத்தா கீழே விழுந்துடாம. என்ன நல்லா சூடு இருக்கு. எனக்கு மட்டும்தான், உங்களுக்குலாம் கிடையாது. உங்களுக்கு அப்பளம், ஒயிட் அப்பளம். நான் எடுப்பாரு. இது என்ன கிடையாது. யாரெல்லாம் அதுக்கெல்லாம் பேராக வச்சுக்கிட்டு இருக்க முடியும். ஏதோ ஒரு கருவாடு தான். கருவாட்டு கொண்டை போட்டு அப்பா சுடுதே. முடிஞ்சு. சமையல் முடிஞ்சுப்பா. நல்லா பொண்ணு நேரத்தில் வந்துருச்சு. ஸ்மெலுக்கு வந்துட்டா போண்டா. போண்டா. திஸ் இஸ் போண்டா. பாண்டா. ஓகே. முடிஞ்சு. பை. அடுத்து முட்டை கத்திரிக்காய் குழம்பு. அப்புறம் அப்பளமா? அப்பளம் கருவாடு பொரிச்சாச்சு. எல்லாம் முடிஞ்சு. யார் சமைச்சது? நாங்கள் ரெண்டு சமைச்சோமா? ஏதோ ஒன்று பண்ணோம். அளப்பறை. ஆமாம், அளப்பறை. இவருக்கு ஒழுங்காக சமைக்க தெரியல. இனிமேல் கிளாஸ் தான் எடுக்கணும். நம்ம வீடியோ பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்